அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். கொரோனா இடர்கால பகுதியிலே வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே சூம் வகுப்புகள் நடாத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக தரமைந்து மாணவர்களுக்கு விசேடமான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டிருந்தன. அவ்வகுப்புகளை நடாத்துவதற்கு எனக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அவ்வேளையிலே பயன்படுத்திய வினாக்களுடைய தொகுப்பில் ஒரு தொகுப்பினை தற்போதுள்ள மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே மீண்டும் பதிவு செய்து பகிர்கின்றேன். பார்த்து பயன்பெறுங்கள். முதலாவது வினா, 27 ஒரே அளவான சதுர அட்டைகளை கொண்டு ஆகக்கூடியது எத்தனை செவ்வக வடிவங்களை உருவாக்க முடியும்? எனவே தரப்பட்ட வினாவிலே 27 ஒரே அளவான சதுர அட்டைகள் என்னிடம் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி என்னால் ஆகக்கூடியது எத்தனை செவ்வக வடிவங்களை உருவாக்க முடியும்? ஒரு விடயத்தை நன்றாக நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு செவ்வக வடிவத்தினை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் ஒரே அளவான சதுர அட்டைகளில் எனக்கு ஆக குறைந்தது 2 போதுமாக இருக்கும். ஒரு செவ்வகத்தை ஆக்குவதற்கு ஒரே அளவான சதுரங்கள் ஆக குறைந்தது எனக்கு 2 போதுமாக இருக்கும். இங்கே 27 ஒரே அளவான சதுர அட்டைகள் தரப்பட்டிருக்கின்றன. 27 ஒரே அளவான சதுர அட்டைகளிலிருந்து என்னால் ஆக கூடுதலாக எத்தனை செவ்வக வடிவங்களை உருவாக்க முடியும் என்பதுதான் வினா. எனவே இலகுவான வழியை கையாளுவோம். 27னை 2ஆல் வகுக்க வேண்டும். 27னை 2ஆல் வகுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு செவ்வகத்தை ஆக்குவதற்கு எனக்கு 2 சதுரங்கள் போதுமானதாக இருக்கும். 3 சதுரங்களை வைத்தும் செவ்வகத்தை ஆக்கலாம், 4 வைத்தும் ஆக்கலாம், 5 வைத்து ஆக்கக்கூடியதாக இத்தனையும் வைத்து ஆக்கலாம். ஆனால் ஆக குறைந்தது எனக்கு 2 சதுரங்கள் போதுமானதாக இருக்கு. ஏன் நான் ஆக குறைந்தது என்பதை இதில் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், நான் ஆக்க வேண்டிய செவ்வகங்களுடைய எண்ணிக்கை ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்னால் ஆக்கக்கூடிய செவ்வகங்கள் இங்கு கேட்கப்பட்டிருக்க வினாவிலே ஆகக்கூடிய செவ்வகங்கள், என்னால் இத்தனை செவ்வகங்களை அதிகளவாக ஆக்க முடியுமோ அதைத்தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த எண்ணிக்கையை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே 27 நான் 2ஆல் வகுக்கின்றேன். 13 மீதி 1 என்று வருகின்றது. ஆகவே விடை 13ஆக அமையும். மீதியாக ஒரு சதுரம் இருக்கும். அதனை ஏற்கனவே ஆக்கிய ஒரு செவ்வகத்தோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம், அல்லது அதனை தனியாகவும் வைத்திருக்கலாம். 27 ஒரே அளவான சதுர அட்டைகளில் இருந்து என்னால் 13 ஆகக்கூடிய செவ்வகங்களை 13 செவ்வகங்களை ஆக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, பிள்ளை ஒன்று தனது முதலாவது பிறந்த நாளை 2020ஆம் ஆண்டு கொண்டாடியது எனின் 10வது பிறந்த நாளை எப்போது கொண்டாடும்? ஒரு பிள்ளை தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை 2020ஆம் ஆண்டு கொண்டாடியது 10வது பிறந்த நாள். இந்த வினாவிலே சிறிய தவறை மாணவர்கள் விடுவார்கள். எவ்வாறு சொன்னால், 2020 முதலாவது பிறந்த நாள் சொன்னால் 10வது பிறந்த நாள் எப்போது ஒன்று வினா கேட்கப்படுகின்ற போது நேரடியாக 10ஐ கூட்டி விடையை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். முதலாவது பிறந்த நாளை கொண்டாடியது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே முதலாவது பிறந்த நாள் முடிவடைந்து விட்டது. 2020ஆம் ஆண்டு முதலாவது பிறந்த நாளை கொண்டாடியது. 10வது பிறந்த நாளுக்கு இன்னும் 9 வருடங்கள் இருக்கின்றன. இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே 2 வழிகளிலே நாங்கள் சிந்தித்துக் கொள்ளலாம். ஒன்று, 10ஐ கூட்டி 1ஐ கழிக்கக்கூடியதாக இருக்கும். 2020உடன் 10 என்ற இலக்கத்தை கூட்டி அதிலிருந்து 1ஐ கழிக்கின்ற போது அப்பிள்ளையினுடைய 10வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற வருடம் கிடைக்கும். அல்லது நேரடியாக 9ஐ கூட்டக்கூடியதாக இருக்கும். 2020ஓடு 9ஐ கூட்டுகின்ற போது 2029 என்று விடை கிடைக்கும். எனவே அந்த பிள்ளையினுடைய 10வது பிறந்த நாள் 2029ஆம் ஆண்டு கொண்டாடும். அடுத்த வினா, குறித்த வருடம் ஒன்றில் மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகும். நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் சுமதி மார்ச் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரையும் 18ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரையும் விடுமுறை எடுத்தாள். அந்நிறுவனத்தில் ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த அனைத்து நாட்களும் வேலை நாட்கள் எனின் சுமதி மார்ச் மாதம் வேலைக்கு சென்ற நாட்கள் எத்தனை? தரப்பட்ட வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவருடைய வேலை தொடர்பான திகதிகள், அவர் வேலைக்கு சென்ற தினங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட வினாவிலே இருக்கக்கூடிய விடயங்கள், முக்கியமான விடயங்களை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என சொல்லப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதத்துடைய 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்திலே ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த அனைத்து நாட்களும் வேலை நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த அனைத்து நாட்களும் வேலை நாட்கள். எனவே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் மார்ச் மாதம் ஒரு 31 நாட்களை கொண்ட ஒரு மாதம்.
மார்ச் மாதம் ஒரு 31 நாட்களை கொண்ட மாதம். ஆகவே அந்த மாதத்திலே 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். ஏனென்று சொன்னால் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 31 நாட்களை கொண்ட ஒரு மாதமாக இருந்தால் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதிகளில் வரக்கூடிய நாட்கள் 5 தடவைகள் காணப்படும். இந்த மார்ச் மாதத்திலே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். 31 நாட்களிலிருந்து நான் 5 நாட்களை முதலிலே கழித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த 5 நாட்களும் வேலை நடைபெற்றிருக்க மாட்டாது. அவை வேலை நாட்கள் அல்ல, வினாவிலே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 4ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரையும், 18ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரையும் அவர் விடுமுறை எடுத்திருக்கின்றார். அந்த நபர் விடுமுறை எடுத்திருக்கின்றார். 4ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரையும், 18ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரையும். எனவே அந்த நாட்களை எடுத்துக்கொள்ளும். 4லிருந்து 6 வரை என்று சொன்னால் 3 நாட்கள், 18லிருந்து 21 என்று எடுத்துக்கொண்டால் 4 நாட்கள். மொத்தமாக அவர் 7 நாட்கள் விடுமுறை எடுத்திருக்கின்றார். அம்மாதத்திலே 26 நாட்கள் வேலை நாட்களாக இருக்கின்ற போது 7 நாட்கள் விடுமுறை எடுத்தாராக இருந்தால் அந்த மாதத்திலே அவர் சென்ற நாட்களுடைய வேலைக்கு சென்ற நாட்களுடைய மொத்த எண்ணிக்கை 19ஆக அமையும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மொத்தமாக அவர் வேலைக்கு சென்ற நாட்களுடைய எண்ணிக்கை 19 நாட்களாக அமையும். அடுத்த வினா, தராசுகளை அவதானித்து விடையை தெரிவு செய்க. தராசு A சமனாக உள்ளது, அதன்படி தராசு B சமனாவதற்கு குறைந்த பக்கத்தில் வைக்க வேண்டியது யாது? இந்த குறியீடை நாங்கள் வைக்க வேண்டும். இது ஒரு குறியீடு சார்ந்த வினா, மிக இலகுவான வினா. நன்றாக தராசு ஏயினை கவனித்துக் கொள்ளுங்கள். 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஒரே அளவான அல்லது ஒரே மாதிரியான குறியீடுகளை நாங்கள் முதலில் நீக்க வேண்டும். 2 பக்கமும் 2 வட்டங்கள் காணப்படுகின்றது. எனவே அதனை நீக்கிக் கொள்கின்றேன். அவ்வாறு நீக்கின்ற போது 2 செவ்வக வடிவங்களுக்கு ஒரு முக்கோணி சமனாகின்றது. தராசு ஏயின் படி 2 செவ்வகங்களுக்கு ஒரு முக்கோணி சமனாகின்றது. தராசு பியினை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு பக்கம் ஒரு முக்கோணியும் மற்ற பக்கம் ஒரு செவ்வகம் மாத்திரமே காணப்படுகின்றது. எனவே நாங்கள் முதலாவது தராசு ஏயில் பார்த்தது போன்று அதனை பார்க்கின்ற போது 2 செவ்வகங்களுக்கு ஒரு முக்கோணி சமனாக இருந்தது. ஆகவே தராசு பி சமனாக வேண்டுமாக இருந்தால் முக்கோணிக்கு மற்ற பக்கத்திற்கு இன்னும் ஒரு செவ்வகம் வைக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஒரு செவ்வகம் இருக்கின்றது. 2 செவ்வகங்கள் சேருகின்ற போதே தராசு பி ஆனது சமனாகும். ஆகவே சரியான விடை 3வது விடை, செவ்வக வடிவம். அடுத்த வினா, 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன. இக்கூற்று தொடர்பாக கூறக்கூடியது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் காணப்படுகின்றன. அது இந்த கூட்டு தொடர்பாக நாங்கள் கூறக்கூடியது யாதாக இருக்கும்? ஒன்று சரியானது, பிழையானது கூற முடியாது. சரியானதுன்னு சொன்னால் அந்த கூட்டு சரியாக இருக்க வேண்டும். பிழையானது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது முற்றுமுழுதாக பிழையாக இருக்க வேண்டும். கூற முடியாதுன்னு சொன்னால் எங்களால் முடிவு எடுக்க முடியாததாக இருக்க வேண்டும். நீங்கள் கவனிக்கலாம், 2015 என்பது ஒரு சாதாரண வருடம். 2015 என்பது ஒரு சாதாரண வருடம். சாதாரண வருடத்தில் எப்போதுமே பிப்ரவரி மாதத்தில் எல்லா நாட்களுமே 4 தடவைகள் மட்டுமே காணப்படும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். சாதாரண வருடத்திலே பிப்ரவரி மாதத்தில் எந்த ஒரு மாதத்திலும் நடைபெற முடியாத ஒரு விடயமாக இருக்கும். எந்த ஒரு மாதத்திலுமே எல்லா நாட்களுமே சம எண்ணிக்கையிலே காணப்படாது. ஆனால் பிப்ரவரி மாதத்தில், குறிப்பாக சாதாரண வருடத்தில் அமையக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் எல்லா நாட்களுமே சம எண்ணிக்கையில் காணப்படும். சம எண்ணிக்கை நான் கூறுவது அனைத்து நாட்களும், வாரத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாட்களுமே 4 வீதமே காணப்படும். 4 வீதம் காணப்படும். எனவே இந்த கூற்றானது பிழையான கூற்று. ஏனென்று சொன்னால் அங்கு 5 நாட்கள் எந்த ஒரு நாளும் பெற முடியாது. எனவே இந்த கூற்று பிழையானது. அடுத்த வினா, செவ்வகம் ஒன்றினுள் ஒரே அளவான வட்டங்கள் வரையப்பட்டுள்ள முறையை உருகாட்டுகின்றது. அதன்படி அச்செவ்வகத்தினுள் மேலும் ஆக கூடுதலாக எத்தனை வட்டங்களை வரைய முடியும்? இந்த ஒரு செவ்வகத்திலே ஒரு சில வட்டங்கள் வரையப்பட்டுள்ள முறையை அந்த உருக்காட்டுகிறது. எனவே இலகுவாக நாங்கள் நீளப்பக்கமாகவும் அகலப்பக்கமாகவும் எத்தனை வட்டங்கள் அங்கே வரையக்கூடியதாக இருக்கும் என்ற எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த படத்தை கவனியுங்கள். நீளப்பக்கமாக மொத்தமாக 6 வட்டங்கள் ஒரு நிலைக்குத்தாக அல்லது இந்த உருவின்படி நீளப்பக்கமாக 6 வட்டங்களை முழுமையாக வரையக்கூடியதாக இருக்கும். அதே போல அகலப்பக்கமாக 4 வட்டங்களை வரையக்கூடியதாக இருக்கும். நீங்கள் படத்தை நன்றாக கவனிக்கின்ற போது தெளிவாக விளங்கும். நீளப்பக்கமாக 6ம்
அகலப்பக்கமாக 4 வட்டங்களும் மொத்தமாக அந்த செவ்வகத்துக்குள் 24 வட்டங்களை வரையக்கூடியதாக இருக்கும். முழுமையாக அந்த செவ்வகத்தை நாங்கள் வட்டங்களால் பூர்ணப்படுத்த வேண்டுமாக இருந்தால் 24 வட்டங்களை வரைந்தால் போதுமானதாக இருக்கும். ஏற்கனவே தரப்பட்ட உருவிலே 11 வட்டங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 11 வட்டங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கின்றன. எனவே 24 11 கழிக்கின்ற போது மேலும் எத்தனை வட்டங்கள் வரையக்கூடியதாக இருக்கும் என்ற விடயங்கள் கிடைக்கும். ஆகவே இந்த வினாவுக்கான விடையாக 13 அமையும். அடுத்த வினா, மாணவன் ஒருவனிடம் ஒரே அளவான 62 சதுர அட்டைகள் உள்ளன. அவன் ஆக கூடுதலாக சதுர அட்டைகளை பயன்படுத்தி பெரிய சதுரம் ஒன்றை அமைத்தான். அமைத்த பின்பு எஞ்சிய சதுர அட்டைகள் எத்தனை? இவ்வினாவை நாங்கள் சதுர எண்ணோடு தொடர்புடைய திறனை பயன்படுத்தி தான் இந்த வினாவை நாங்கள் சதுர எண் தொடர்பான விடயத்தை இங்கே பயன்படுத்த போகிறோம். எவ்வாறு சொன்னால், ஒரு மாணவனிடம் ஒரே அளவான சதுர அட்டைகள் 62 சதுர அட்டைகள் இருக்கின்றன. எப்போதுமே நாங்கள் ஒரு சதுர வடிவத்தை அமைக்க வேண்டுமாக இருந்தால் சதுர எண்ணுடைய எண்ணிக்கையிலே தான் அது அமைக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் சதுர எண்ணை பார்க்கின்ற போது 1, 4, 9, 16, 25, 36 இவ்வாறாக சதுரன் சென்று கொண்டிருக்கும். அந்த மாணவனிடம் 62 சதுர அட்டைகள் காணப்படுகின்றன. முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது 62 சதுர அட்டைகள் இருக்கின்றன. அவற்றிலே ஆக கூடுதலான சதுர அட்டைகளை பயன்படுத்தித்தான் அவர் ஒரு பெரிய சதுரத்தை அமைக்கிறார். அவரால் 4 சதுர அட்டைகளையும் பயன்படுத்தி இருக்கக்கூடும், 9 பயன்படுத்தி இருக்கக்கூடும், 16 பயன்படுத்தலாம், 25 பயன்படுத்தலாம், 36 பயன்படுத்தலாம். இவ்வாறாக சதுரனிலே எந்த ஒரு எண்ணிக்கையும் பயன்படுத்தலாம். ஆனால் வினாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக கூடுதலாக சதுர அட்டைகளை பயன்படுத்தி பெரிய சதுரத்தை அமைக்கின்றார். அவரிடம் இருக்கக்கூடிய சதுர அட்டைகளுடைய எண்ணிக்கை 62. அதற்குள் ஆகக்கூடிய சதுர அட்டைகள் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் 62க்கு முன்னர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதுர எண்ணை பார்க்க வேண்டும். 62க்கு முன்னர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதுர எண் 49 இருக்கும். ஆகவே அந்த மாணவன் 49 சதுர அட்டைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய சதுரம் ஒன்றை உருவாக்கியிருப்பார். எனவே கேட்கப்பட்ட வினா, அவரிடம் எஞ்சிய சதுர அட்டைகள் எத்தனை என்பதுதான் வினா. 62 49 கழிக்கின்ற போது அவரிடம் 13 சதுர அட்டைகள் எஞ்சி இருக்கும். அடுத்த வினா, 2018 ஆண்டு 53 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ளன எனின் அவ்வருடம் டிசம்பர் 2 என்ன கிழமை? இது நாட்காட்டியோடு தொடர்புடைய நாட்காட்டியில் இருக்கக்கூடிய சிறிய விடயங்களை வைத்துத்தான் இந்த வினா உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 2018 ஆண்டு 53 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கின்றன என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2018 என்பது ஒரு சாதாரண வருடம். 2018 ஆண்டு ஒரு சாதாரண வருடத்தில் எப்போதுமே அந்த வருடத்தினுடைய முதல் நாள் மட்டுமே 53 தடவைகள் காணப்படும். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். சாதாரண வருடத்தில் எப்போதுமே 53 தடவைகள் அல்லது 53 தடவைகள் அந்த வருடத்திலே காணப்படுகிறது சொன்னால் அது அந்த வருடத்தினுடைய முதலாவது நாளாக மட்டும்தான் இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு வருடத்திலே முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் அந்த வருடத்தில் சாதாரண வருடத்திலே ஒரு முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் அந்த சாதாரண வருடத்தில் திங்கட்கிழமை மாத்திரம் 53 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் எல்லாம் 52 தடவைகள் தான் காணப்படும். எனவே இந்த வினாவிலே 53 ஞாயிற்றுக்கிழமைகள் காணப்படுகிறது தந்த காரணத்தினால் அந்த வருடத்தினுடைய 1ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அந்த வருடத்தின் 1வது திகதி ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். கேட்கப்பட்ட வினா, டிசம்பர் 2ஆம் திகதி என்ன கிழமை? இதிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் டிசம்பருக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். இன்னொரு விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்திலே முதல் நாளும் முடிவடைகின்ற நாளும் வருடத்தினுடைய முதல் நாளும் வருடம் முடிவடைகின்ற நாளும் ஒரே நாளாக அமையும். அதே நேரம் அந்த வருடத்தினுடைய நடுநாளும் அதே நாளாகத்தான் அமையும். ஒரு சாதாரண வருடத்தில் வருடத்தினுடைய முதல் நாளும் நடுநாளும் முடிவடைகின்ற நாளும் வருடம் முடிவடைகின்ற நாளும் 3 நாட்களுமே ஒரே நாளாகத்தான் அமையும். இந்த வினாவுக்கு எங்களுக்கு நடுநாள் தேவையில்லை. எனவேதான் நான் இந்த 2 விடயங்களையும் எடுத்திருக்கின்றேன். சாதாரண வருடத்தில் முதல் நாளும் வருடம் முடிவடையும் நாளும் ஒரே நாளாக அமையும். இதை வைத்துக் கொண்டு நாங்கள் வினாவுக்கு செல்வோம். ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் டிசம்பர் 31ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால்
டிசம்பர் 3ஆம் திகதியும் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், திகதியினுடைய ஒழுங்கிலே கற்றிருப்பீர்கள். 3ஆம் திகதி, 10ஆம் திகதி, 17ஆம் திகதி, 24ஆம் திகதி, 31ஆம் திகதி அனைத்தும் ஒரே நாட்களாகவே எப்போதுமே காணப்படும். எனவே டிசம்பர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 2ஆம் தேதி சனிக்கிழமை, 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட வினா டிசம்பர் 2ஆம் தேதி என்ன என்பதுதான் வினா. ஆகவே டிசம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமையாக இருக்கும். அடுத்ததாக அருகில் தரப்பட்டுள்ள 2 திண்மங்கள் தொடர்பாகவும் சரியான கூட்டை தெரிவு செய்க. அடுத்த வினா அருகில் தரப்பட்டுள்ள 2 திண்மங்கள் தொடர்பாகவும் சரியான கூட்டு. 2 திண்மங்கள் தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று சதுரமுகி, மற்றது நான்முகி. சரியான கூட்டை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். விளிம்புகள், உச்சிகள், முகங்களோடு தொடர்புடைய விடயங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே நான் அவற்றினுடைய முகம், உச்சி, விளிம்புகளை குறித்துக் கொள்கின்றேன். சதுரமுகி 6 முகங்கள், 8 உச்சிகள், 12 விளிம்புகளை கொண்டது. அதே போல நான்முகி 4 முகம், 4 உச்சிகள், 6 விளிம்புகளை கொண்டது. முதலாவது கூட்டை பாருங்கள் பிள்ளைகள். விளிம்புகளின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கையிலும் குறைவானது. விளிம்புகளுடைய எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கையிலும் குறைவானதாம். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், 2 திண்மங்களுக்கும் விளிம்புகளுடைய எண்ணிக்கையானது உச்சிகளை விட கூடுதலாகத்தான் இருக்கிறது. சதுரமுகியாக இருந்தாலும் சரி, நான்முகியாக இருந்தாலும் சரி, உச்சிகளுடைய எண்ணிக்கையை விட விளிம்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கு முதலாவது கூட்டிலே விளிம்புகளின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கையிலும் குறைவானது என்று சொல்லப்பட்டுகிறது. ஆகவே இந்த கூட்டு தவறானது. 2வது, முகங்களின் எண்ணிக்கை விளிம்புகளின் எண்ணிக்கையிலும் குறைவானது. முகங்களுடைய எண்ணிக்கை விளிம்புகளை விட குறைவாக இருக்கிறதாம். 2 திண்மங்களை பார்த்தாலும் சரியாக இருக்கிறது. என்று சொன்னால் சதுரமுகியிலே விளிம்புகள் 12, முகம் 6. விளிம்புகளுடைய எண்ணிக்கையை விட முகத்தினுடைய எண்ணிக்கை குறைவு. அதே போல நான்முகியிலே விளிம்புகளுடைய எண்ணிக்கை 6, முகம் 4. எனவே இது சரியாக இருக்கின்றது. விளிம்புகளுடைய எண்ணிக்கையை விட முகங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. ஆகவே சரியான கூட்டு இந்த 2வது கூட்டு. நீங்கள் இவ்வாறு திண்மங்கள் தொடர்பாக கேட்கின்ற போது பகுதி 2லும் உங்களுக்கு அது பயன்படும், பகுதி 1லும் இவ்வாறான வினாக்களிலே பயன்படும். அடுத்த வினா, முகம் பார்க்கும் கண்ணாடியில் தென்படும் கடிகாரம் கீழே தரப்பட்டுள்ளது. இதிலே ஒரு கடிகாரம் தரப்பட்டிருக்கின்றது. அது முகம் பார்க்கும் கண்ணாடியிலே தென்படக்கூடிய ஒரு கடிகாரம். அதனுடைய உண்மை நேரம் யார்? இதை நாங்கள் 2 வழிகளிலே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எது உங்களுக்கு இலகுவாக இருக்கின்றதோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக நான் 12 இந்த கடிகாரம் காட்டுகின்ற நேரத்தை கழிக்கின்றேன். முதலாவது செயல்முறையாக 12 இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் தென்படுகின்ற நேரம் என்னவோ அதைத்தான் நீங்க எழுதவும். முகம் பார்க்கும் கண்ணாடியில் தென்படுகின்ற நேரம் இதிலே 1:40 காட்டுகின்றது. எனவே நான் 12 1:40 கழித்துக் கொள்கின்றேன். கழிக்கின்ற போது எனக்கு அந்த கடிகாரம் காட்டுகின்ற உண்மை நேரம் கிடைக்கும். உண்மை நேரம் 10:20 இருக்கும். அதே நேரம் இன்னொரு வழியை பயன்படுத்தலாம். இலக்கங்களை நீங்கள் மாற்றி எழுதலாம். இலக்கங்களை மாற்றி கொள்ளலாம். கடிகாரம் முகம் பார்க்கின்ற கண்ணாடியிலே இலக்கங்கள் என்ன செய்யும் சொன்னால் எதிர்மாறாக மாறி தெரியும். இடங்கள் மாறி தெரியும். ஆனால் 12 மாறும், அதே இடத்திலே தான் தெரியும். ஏனைய இலக்கங்கள் மாறும், 12 6 அதே இடத்திலே இருக்கு. நீங்க இலக்கங்களை மாற்றி பார்க்கின்ற போதும் சரியான இடம் உங்களுக்கு கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மணித்தியாலமுள் 10க்கும் 11க்கும் இடையிலே காணப்படுகின்றது. நிமிடமுள் 4க்கு நேராக இருக்கின்றது. எனவே நேரம் 10:20 அமையும். இதில் நீங்க உங்களுக்கு இலகுவான வழி எதுவோ அதை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம். அடுத்த வினா, 2017ஆம் ஆண்டு நடுவில் வரும் தினம் வியாழக்கிழமை எனின் அவ்வருடத்தில் உள்ள சனிக்கிழமைகள் எத்தனை? ஒரு வருடம் தரப்பட்டிருக்கின்றது. அதிலே நடுவில் வரும் தினம் வியாழக்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வருடத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு வருடம். சாதாரண வருடத்திலே எப்போதுமே முதல் நாள், நடுவில் வரக்கூடிய நாள், இறுதி நாள் என்பன ஒரே நாளாகத்தான் காணப்படும். தொடக்க நாள், நடுவில் வரக்கூடிய நாள், இறுதி நாள். இதிலே நடுவில் வரக்கூடிய நாள் வியாழக்கிழமை என்று தரப்பட்டிருக்கின்றது. அவ்விடத்திலே இருக்கக்கூடிய சனிக்கிழமைகள் எத்தனை என்பதுதான் வினா. உங்களுக்கு தெரியும், நடுவில் வரக்கூடிய நாள் என்னவோ அதுதான் அந்த வருடத்துடைய முதலாவது நாளாகவும் இருக்கும். நடுவில் வரக்கூடிய நாள் என்னவோ அதுதான் முதல் நாள். உதாரணமாக இதிலே நடுவில் வரக்கூடியது வியாழக்கிழமை என்று சொன்னால் முதல் நாளும் வியாழக்கிழமை தான். ஆகவே சாதாரண வருடத்திலே முதல் நாள் மாத்திரமே 53 தடவைகள் காணப்படும். ஒரு சாதாரண வருடத்திலே முதல் நாள் மாத்திரமே 53 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் எல்லாம் 52 தடவைகள் தான். எனவே கேட்கப்பட்ட வினாவுக்கான சரியான விடை 52 இருக்கும். இதுவே முதல் நாளாக இருந்தால்
வியாழக்கிழமைகளாக எத்தனை வியாழக்கிழமை என்று கேட்டிருந்தால் 53 இருந்திருக்கும். கேட்கப்பட்ட நாள் வியாழக்கிழமை தவிர்ந்த எந்த நாளாக இருந்தாலும் இந்த வினாவின்படி 52 நாட்கள் தான் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, உருவை புள்ளிக்கோடுகளின் வழியே வெட்டும் போது கிடைக்கும் வட்ட முகங்களின் எண்ணிக்கை யாது? தரப்பட்ட உருவானது கூம்பு, ஒரு திண்ம வடிவம். அதனை 3 இடத்திலே வெட்டி இருக்கின்றார்கள். 3 இடத்திலே வெட்டுகின்ற போது அந்த திண்மமானது 4 துண்டுகளாக எங்களுக்கு கிடைக்கும். எனவே எத்தனை துண்டுகள் இங்கே இருக்கின்றதோ அதனை முதலில் நாங்கள் 2ஆல் பெருக்கிக் கொள்ளலாம். எத்தனை துண்டுகள் எங்களுக்கு கிடைக்குமோ, 3 தடவைகள் வெட்டப்பட்டிருந்தால் 4 துண்டுகள் கிடைத்திருக்கும். அதில் இருந்து ஒன்றை கழித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மேலே இருக்கக்கூடிய உச்சியோடு சேர்ந்த பகுதியிலே ஒரே ஒரு முகம்தான் இருக்கும். ஏனைய 3 துண்டுகளிலும் 2 வட்ட முகங்கள் கிடைக்கும். ஆனால் ஒரே அளவான வட்ட முகங்களாக இருக்காது, ஒன்றுக்கொன்று வேறுபட்ட அளவுடையதாக இருக்கும். ஒரு உருளையாக இருந்தால் ஒரே அளவான வட்டங்கள் கிடைத்திருக்கும். இது ஒரு கூம்பு. எனவே கிடைத்த வட்ட முகங்களுடைய எண்ணிக்கை ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருக்கும், ஆனால் வட்ட வடிவிலே காணப்படும். இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த வினாவுக்கான சரியான விடை 7ஆக அமையும். அதே நேரம் ஒரு உருளையை வெட்டுகின்ற போது, இதே வினாவிலே உருளையை நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் 3 தடவைகள் வெட்டியிருந்தால் 4 துண்டுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கும். துண்டுகளுடைய எண்ணிக்கை கவனிங்கள். உருளையை நாங்கள் எத்தனை தடவைகள் வெட்டுகின்றோமோ அதிலிருந்து ஒன்று கூடுதலாக எங்களுக்கு துண்டுகள் கிடைக்கும். 5 தடவைகள் வெட்டினால் 6 உருளை துண்டுகள் கிடைக்கும். 10 தடவைகள் வெட்டினால் 11 உருளை துண்டுகள் கிடைக்கும். இந்த வினாவிலே நான் இதிலே மேலதிகமாக சேர்த்த இந்த வினாவிலே உருளையிலே 3 தடவைகள் வெட்டப்பட்டிருக்கின்றன, 4 துண்டுகள் கிடைக்கும். 4ஐ 2ஆல் பெருக்குகின்ற போதே நேரடியாக எங்களுக்கு எத்தனை வட்ட முகங்கள் தோன்றும் என்பது கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இங்கு நாங்கள் கழிக்க வேண்டிய தேவையில்லை. கூம்பு இவ்வாறாக வெட்டுகின்ற போது கழிக்க வேண்டும், ஒன்றை கழிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உச்சியோடு அமைந்த அந்த சிறிய பகுதியிலே, உச்சியோடு அமைந்த துண்டிலே, உச்சி பக்கம் அதுக்கு எதிரான பக்கத்திலே ஒரே ஒரு முகம்தான் காணப்படும். உச்சியோடு அமைந்த துண்டிலே ஒரே ஒரு முகம்தான் காணப்படும். அதனை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். நன்றி.